ஜெபத்தோடு தான் வருவேன். எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஜெபம் பண்ணாமல் போக மாட்டேன். என்னுடைய வாழ்வின் துவக்கமே, ஆவிக்குரிய வாழ்க்கையின் துவக்கமே ஜெபந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே நான் இதை ரொம்ப சொல்ல எனக்கு இது நேரம் இல்லை. சரியாக நான் முடித்து கொடுக்க வேண்டும். அதனாலே நான் கர்த்தருடைய செய்திக்குள்ளே கடந்து போற விரும்புகிறேன். ஒருவேளை கவனிங்கள், ஒழுங்குபடுத்தப்படாமல் இருக்கலாம் செய்தி, ஒழுங்கும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ அது நிச்சயம் இங்கு இருக்கிற தேவ ஆவியானவர் என் உள்ளத்திலிருந்தும் என் நாவிலிருந்தும் தேவையானவர்களை உங்களுக்கு தருவார். வெளியே இருக்கிறவர்களுக்கு நான் அன்பாய் சொல்லிக் கொள்வது, உங்களுக்கும் சேர்த்து தான் நான் ஜெபம் பண்ணி வந்திருக்கிறேன். அதனால நீங்க அங்கேயும் இங்கேயும் போகிறதை விட்டு கரெக்டா, அதாவது 1 மணி வரையிலும் இந்த செய்தியை நீங்கள் கவனிக்கும்படி மிக அன்போடு கேட்கிறேன். ஏனென்றால் ஒரு நாள் சொல்ல விரும்புகிறேன். 1997 வருஷம் என்னுடைய சாட்சி சொல்லுகிறேன். நெல்ல ஜெபராஜ் ஐயா தூத்துக்குடி கீதா ஜீவன் ஹோட்டலுக்கு பக்கம் செய்து கொடுத்து கொண்டிருந்தார். நான் தூத்துக்குடிக்கு முதல் முறையாக ஊழியத்துக்காக போறேன். அப்படி சுற்றி பார்க்க போற நிறைய பேர் இருக்கிறேன், ஊழியத்துக்காக போறேன். அப்பொழுது நான் ஆட்டோவில் போயிட்டு இருக்கிறேன். அப்ப அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, நீ போன பின்பு உனக்கு பின்னால் இந்த இயேசு கிறிஸ்து இருப்பாரா, அதுக்கு தக்க நீ வேலை செய்யறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதாவது படகின் பின்னீளத்திலே படுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொன்னார். நான் முகமா நெல்ல ஜெபராஜ பார்த்ததே கிடையாது அதுக்கு முன்னால. அப்பொழுது ஆட்டோக்காரன் சொன்னேன், நிறுத்து, இதுக்கு மேல போகண்டா, நிறுத்து, ஒரு 2 மணி நேரம் என் கூட இருக்கணும், என்ன உனக்கு காசு தந்தாலும் தந்துடுறேன்னு சொல்லி ஆட்டோக்குள்ள இருந்த செய்தியை கேட்டேன். நான் கேட்டது 1997 வருஷம் கேட்டேன். இத்தனை ஆண்டு காலம் அந்த வசனம், அந்த வார்த்தை என்னை விட்டு போகவில்லை. அந்த வார்த்தையில் இருந்த ஆசீர்வாதம், விடுதலை, முன்னேற்றம், பிரகாசம் அத்தனையும் எனக்கு முன்பாக இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆதலால் கேட்கிறவர்கள் வசனத்தை விசுவாசத்தோடு தேவன் தான் தருகிறார், எதிர்காலத்துக்கு தேவையான அத்தனையும் வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கேட்டா மாத்திரம்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏதோ பாவம் தெரியாதனமா தூக்கி கொண்டு வச்சார்களே, பாவம் போல உட்கார்ந்து இருக்கிறாரே அப்படின்னு என்னையே பார்க்காதீர்கள். நான் நிச்சயமாகவே பாவம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய நிலைமையில தேவன் என்னை இப்படிதான் நடத்துகிறார். வழங்குதா? எனக்கு 63 வயசாச்சு கிருபையினாலே. அடுத்த ஆண்டு வரும்போது பிப்ரவரி மாசம் 64 ஆகும். ஏறக்குறைய 30 வருஷம் முழு நேர ஊழியக்காரனாக நான் ஊழியம் செய்து விட்டேன். இதுவரையிலும் 6 புதிய சபைகளை கர்த்தருடைய நாமத்திலே கட்டி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இடம் வாங்கி சர்ச்சை கட்டி அடுத்த ஊழியக்காரன் கையில கொடுத்துட்டு சந்தோஷத்தோடு நிறைவோடு கடந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற நீங்கள் தான் கவனமாய் கேட்கும்படி மிக அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அந்த சொன்ன டயத்துல இருந்து என்ன காரியத்தை சொல்ல வேண்டும் என்று என் உள்ளத்தில் ஏங்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். எத்தனையோ வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான தேவ செய்திகளை வியாக்கியானம் பண்ணுகிற அந்த அனுபவத்தோடு தேவன் நடத்திருக்கிறார். அதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லாமல் தேவன் என்னுடைய உள்ளத்திலே தைத்த, உணர்த்தின, இதை சொல் என்று அதிகாரப்படுத்தின அந்த வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய இந்த ஆண்டு மட்டும் இல்லை, உங்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற எப்பேற்பட்ட இருள் சூழ்ந்ததானாலும் சரி, அதுக்குள்ளே உங்களை நடத்தி ஜெயத்தோடு கடத்தி கொண்டு போவதற்கு இவ்வார்த்தைகள் நிச்சயம் உங்களுக்கு பயனாக மாறும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 21:12. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க சொல்லப்பட்ட வார்த்தை நான் சொல்லுகிறேன். அவரை கர்த்தரென்று சீசர்கள் அறிந்தபடியினால். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால். அதான் என்னுடைய தேவனுடைய
வார்த்தை. நான் இப்பொழுது ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடன் செல்ல விரும்புகிறேன். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, வந்திருக்கிறவருடைய எல்லாரையும் காண்கிறவரே, அவர்களுக்காக நீர் என்ன சொல்ல வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்திலே நீ தந்த வார்த்தைகளை சொல்லத்தக்கதாக, சொல்ல வேண்டிய பிரகாரம் சொல்லத்தக்கதாக, தேவையான வார்த்தைகளை சொல்லத்தக்கதாக, உள்ளும் புறமும் இருக்கிறவர்களுக்கு தேவையான சொல்ல கர்த்தர் கிருபை தார். என்னோடு பேசும். எனக்கு தந்த கிருபையோ, எனக்கு தந்த ஞானத்தையோ, தாளந்தையோ, அனுபவத்தை நான் சார்ந்து கொள்ளவில்லை, உண்மையே சார்ந்து கொள்கிறேன். நீரே முக்காலத்திற்கும் உரியவர். உம்முடைய பாதத்தில் என்னை தாழ்த்துகிறேன். என்னை பயன்படுத்தும். உமக்கு முன்பாக நிற்க எனக்கு கிருபை தார். தொடர்ந்து பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சூழ்நிலையை நான் எத்தனை சுருக்கமாய் சொல்லிவிடுகிறேன். 3 ஆண்டு காலம் இயேசு கிறிஸ்து சீசர்களை அழைத்து தன்னோடு கூட வைத்து பழக்கப்படுத்தி ஜெபிக்க வைத்து அற்புதங்கள் நடப்பித்து பல காரியங்களை செய்து நிறைவேற்றி முடித்து அவர் சொன்னார், நான் பிதாவின் சித்தத்தின்படி நான் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன், உங்களுக்கு முன்பாக நான் கலிலேயாவுக்கு போவேன் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர், அதன்படி அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் எழும்பின அதுக்கு அப்புறமாக 40 நாள் சீசர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக பல திஷ்டாந்தங்கள் வழியாக காண்பிக்கப்பட்டு கண்டவர்களும் பார்த்தவர்கள் தான் இப்பொழுது இங்க இருக்கிறவர்கள். இதுல 7 பேர் இருக்கிறார்கள். பரிபூரணம். பின்னோக்கி போறதுலயும் பரிபூர்ணம் இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இவர்கள் யார்? நெக்ஸ்ட் தேவ திட்டத்தை இந்த பூமியில உயிரோடுக்கு நாள் பரியந்தமும் விடுதலையாய் செய்ய வேண்டியவர்கள். இவர்களை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை நடப்பிக்கும்படி திட்டம் வைத்திருக்கிறார், சித்தம் வைத்திருக்கிறார். அதற்கான சகல காரியங்களும் பரலோகத்திலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்டவர்கள் ஒரு சின்ன காரியத்திற்காக விட்ட இடத்தை மாற்றின அத்தனையும் மறந்து திரும்பவே எடுத்தார்கள். எடுக்க ஒரே ஒரு காரணம். என்ன காரணம்னா, இயேசு இருந்தா சாப்பாடு குறவே இல்லை, சாப்பாடு இல்லை. எப்பேற்பட்ட ஊழியக்காரனும் சாப்பாடு இல்லைன்னா அவ்வளவுதான், தந்தா தையக்கா அப்படிதான் ஆயிரும். ஒரு பெரிய மனுஷன் திருக்கத்தை, அதாவது பொல்லாத்துக்கு அத்தனை பேரையும் கொண்டு முற்றிலும் முடிச்சிட்டு வெளியே வந்தா சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை. ஓடி போய் சூரஜில படுத்துக்கிட்டு போதும் கத்தாவே அப்படின்னு சொல்லிட்டான். அங்க காக்கா கொடுத்துச்சு, இங்க சாரி பாத்திர ஒரு அம்மா கொடுத்தா, இங்க யாரும் இல்லை. ராசா அதுக்கு அப்புறம் அறிக்கையிட்டதுக்கு அப்புறம் தான் முற்புதா காட்டி நல்லவே இல்லைன்னு சொன்னானே, அதுக்கப்புறம் தான் கொடுத்தா. ஆமா, விளங்குதா? விரல் விட்டு ஆட்டினவன் இங்க அப்படி ஒரு ஆள் இல்லவே இல்லை. சொல்லுவோம், நம்ம ஊழியம் செய்யறோம், அதை பண்றோம், இதை பண்றோம் சொல்லுவோம். சவாலுக்கு எனக்கு ஆள் இல்லை. சவாலை ஏத்து நின்று ஜெயித்த மனுஷன் அப்பேற்பட்டவன் மடங்கி படுத்தான். மடங்கி படுக்கும் போது பரலோகம் சும்மாவே இருக்கார். இங்க வந்திருக்க அன்பா சொல்லுகிறேன், நீங்க தேவ திட்டத்துக்குள்ளான ஆட்கள். உங்களை கொண்டு இந்த பூமியிலே கர்த்தருடைய வருகை தாமதித்தால் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. உங்கள் மூலமாக பல சபைகளை காண்டவர் கட்ட வேண்டும், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண வேண்டும், பல ஊழியர்களை எழுப்பி அவைகளை சிறப்படுத்தி நடத்துவதற்கு தேவன் உங்க திட்டத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்க மனசு எலியாவை போல, இந்த 7 பேரை போல என்ன ஆச்சு, என்ன நடந்தது என்று கேள்வியோடு ஆச்சரியக்குறியோடு இங்க வந்திருக்க கூடுமானா நான் கேட்க சொல்ல விரும்புகிறேன். ஆச்சரியக்குறி இருக்கட்டும், கேள்வி இருக்கட்டும், எக்ஸெட்ராவே இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் உங்களை முன்மான திட்டத்துக்குள்ளாகத்தான் அவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் ஒரு நாள் மாற்றவே மாட்டார். அல்லேலூயா. நீங்க மறக்கலாம், மறந்து போகலாம், விலகி போகலாம், அதை தடுக்கலாம். ஆனா கர்த்தருடைய திட்டம் உங்களை கொண்டே கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பதற்கு அது ஏதுவாய் மாறும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோதரர் கவனித்துக் கொள்ளுங்க. இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தேடி போனார்.
கவனிங்க, இப்ப சொல்ல விரும்புகிறேன், இங்க இருக்கிற சொல்லுங்க. எப்ப தேடி போனான்? நோ நோ நோ, பிடிக்க வேண்டாம், இன்னும் வேண்டாம், அதிகாலையில தேடி போனார். நீங்க ஏன் சொல்லுக்கு ஒரு நாள் உங்களுக்கு பலன் வராது, அது பிற பேசும். கர்த்தர் சொல்ற அதிகாலையில ஆண்டவர் தேடி போனார். பரலோகம் ஒரு தேவ மனுஷனை தேடி வருகிற நேரம் அதிகாலை. அதிகாலை அதிகாலை இந்த அதிகாலையில் ஒரு தேவ மனுஷன் தேவனை சந்திக்க அவன் புறப்படுவானால் கர்த்தர் அவனை பலப்படுத்தி அவனை கொண்டு செய்ய வேண்டிய வேலை செய்வதற்கு கர்த்தர் இன்றைக்கு உண்மை உள்ள கர்த்தரா இருக்கு. அல்லேலூயா. ஆனா பலர் அதிகாலை எழுந்ததில்லை. இப்பொழுது நான் துக்கத்தோடு சொல்லுகிறேன், இந்த ஊழியம் கொடுத்து வந்திருக்கிற ஆண்கள் பெண்கள் சொல்ல விரும்புகிறேன், உங்க இஷ்டப்படி எழும்புகிறீர்கள். ஒரு காலத்துல 4 மணினா எழும்பி கொட்டு தட்டில நீங்கள் இப்பொழுது 4 தாண்டி 5 தாண்டி 5 காலுக்கு வருகிறீர்கள். தேவ ஆவியானவர் துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். ஏனென்றால் அதிகாலை நேரத்தை சொல்லி விரும்புகிறேன். அதிகாலை நேரம் அற்புதத்தின் நேரம், அதிகாலை நேரம் தேவன் தம் ஜனத்தை ஆசீர்வதிக்கிற நேரம், அதிகாலை நேரம் தம்முடைய மக்களை தொட்டு அவளுக்குள்ளே பல மாற்றங்களை செய்கிற நேரம், அதிகாலை நேரம் ஜெபித்த எதிர்பார்த்த எல்லா காரியங்களுக்கும் அனுகூலமாய் நன்மைகள் தேடி வருகிற நேரமா இருக்கு. அல்லேலூயா. ஒரு எலிசா காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் தேசத்துல கடுமையான பஞ்சம், தண்ணி கிடையாது, மாட்டுக்கும் தண்ணி கிடையாது, மற்றும் தண்ணி கிடையாது. அப்பேற்பட்ட காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பிழைச்சாக வேண்டும். அப்பொழுது என்ன செய்வது என்று திண்டாடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய எலிசா சொன்னார், வாய்க்காலை வெட்டுங்கள், மழையும் பார்க்க வேண்டாம், மேகத்தையும் பார்க்க வேண்டாம், இந்த பள்ளத்தாக்கு நிரம்பும் என்று. எப்பொழுது வந்து தெரியுமா? அதிகாலையில வசனம் எடுக்காம சொல்லிட்டு அதிகாலையில பலி செலுத்தும் போது அந்த பள்ளத்தாக்கு நிறையத்தக்கதாக தேவனுடைய தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. பிரியமானவர்களே, நீங்கள் எழும்பி முழங்கால் படியிட்டு, நீங்க பாஸ்டர் விஜயன் சொன்னார், ஒண்ணு முழங்கால் நின்று இல்லைன்னா எழுந்து நில்லு. கர்த்தர் சோதரோ, நான் திரும்ப கேட்கிறேன், சும்மா நிற்காதே, உனக்கு முன்னால் இருக்கிற கர்த்தருக்கு முன்பாக நில்லு. அவர் யார் என்பதை அறியத்தக்கதாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவர் இரும்பு தாழ்பாக்களை உடைத்து இதுவரை திறக்க முடியாத காரியங்களை திறந்து உனக்காக வைத்திருக்கிற பொக்கிஷத்தை உன் கையில கொடுப்பதற்கு அவர் இன்றைக்கும் தன் வலதுகரத்தை நீட்டினவராக இருந்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட கர்த்தருக்கு முன்பாய் காலையிலும் இருக்கப்படுமா? நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பல ஆசீர்வாதங்களை பெற்றவர். சிம்பிளா சொல்லிவிடுங்க, ஒரு அழகுள்ள பொண்ணுக்காக 16 வருஷம் ஆடு மேய்ச்சான். அந்த காலத்துல கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்க முடியல. 14 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷம் அங்க வாழ்ந்தான். 6 வருஷம் தான் இருக்கு. இந்த 6 வருஷத்துக்குள்ள தேவன் கவனிங்கள் 2 மடங்கு ஒரு பரிவாரம் என்றால், டேக்ஸ் பைபிள படிச்சா தெரியும், ஒரு பரிவாரம் என்றால் ஒரு ராஜாவுக்கு முன்னும் பின்னும் போகிறதான் பரிவாரம். அப்படியானா 2 ராஜாக்கள் போகக்கூடிய பரிவாரத்தை 6 வருஷத்துக்குள்ள கர்த்தர் யாக்கோபுக்கு பொருளாதாரத்திலே சகலத்தில் பெருக்கம் தந்தார். 16 வருஷம் வறுமையா இருந்த அந்த பிரயாசத்தை தேவன் பார்த்து 6 வருஷத்துல கர்த்தரை ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்று உயிரோடு இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். பல ஆண்டு காலம் பிரயாசப்பட்டு ஒன்றி கிடைக்காமல் முன்னேற்றம் இல்லாமல் தடுமாறி தவித்துக் கொண்டு வந்திருக்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்குள்ளாய் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவதற்கு உண்மையான தேவனாக. அல்லேலூயா. அத்தனை ஆசீர்வாதத்தை 6 ஆண்டுல கொடுத்தார். அவன் ஒரு வேலை செய்தான். அவன் பொதுவா பரிசுத்தவங்கள் முன்னேற கூடி உட்கார்ந்து ஜெபிக்கிற பழக்கம் அதிகமா வராது. உள்ள வருவாங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. தனித்து தேவனோடு உறவாடுவார்கள். அப்படி ஆளதான் இங்க இருக்கிற உள்ள இருக்கிறவர்களையும் வெளியிருக்குள்ளையும் எனக்கு பின்னாலே இருக்கிற கர்த்தருடைய ஊழியர்கள் அன்போடு கூட கேட்கிறேன், நீங்கள் தனிமையாக ஒத்தைக்கு ஒத்த நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு பழக்கம் விடுங்கள். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஒருவனை தேடினார், புதிய ஏற்பாட்டிலே 2 பேரை தேடினார். நான் சொல்ல விரும்புகிறேன், எதுக்கு தெரியுமா? ஆண்டவரோடு கூட கைப்பிடித்து நிற்பதற்கு தான்.
ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து இருப்பதுதான் ஆண்டவர் தேடினார். அதனால சொல்ல விரும்புகிறேன், இந்த அதிகாலை என்கிற இந்த பகுதியிலே நீங்கள் விட்டிருந்தால் மீண்டும் உங்கள் முழங்கால்கள் கர்த்தருக்கு முன்பாய் முடங்குமானால், நான் இப்போது சொல்லுவதை கவனித்துக் கொள்ளுங்கள், தப்பா புரிந்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய பொருளாதாரத்திலே ஆசீர்வாதம் இல்லாமல், முன்னேற்றம் இல்லாமல், வறண்டு தேய்ந்து கரண்டு போய் கொண்டிருந்தால் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறார். காலம் சென்று போன, அதாவது பாளையங்கோட்டை பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் முதல் ஊழியத்தை இடையங்குளத்திலே செய்தார், அசம்பிளியிலே. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்பொழுது சம்பத்து மட்டும் உண்டு. மூத்த பையன் இப்ப ஆசிரியர் இருந்து கொண்டிருக்கிறான், அவன் மட்டும் உண்டு. அப்பொழுது எங்க நடந்தது என்னன்னா, அந்த பையனுக்கு பால்மா வாங்கி கொடுக்க அவர் கையில காசு இல்லை. அப்பொழுது கவனிங்க, அந்த ஒரு சின்ன ஓடை வரும். நான் அந்த பராக்கு பக்கத்து கிராமத்தில் ஊழிஞ்சினால அந்த ஓடை எனக்கு தெரியும். அந்த ஓடையில சாயங்காலம் போல ஒரு 5 மணிக்கு போய் 7 மணி வரை முழங்கால் போட்டு அவர் ஜெபம் பண்ணுவார் வழக்கமா. அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் ஆவி நிறைஞ்சு களி கூர்ந்து இருக்கிறார். களி கூர்ந்து இருக்கும் பொழுது ஜில் ஜில்லுங்க சவுண்ட் வந்திருக்கு. நம்ம ஒரு 7 மணிக்கு ஜில் ஜில் சவுண்ட் வந்தா என்ன நினைப்பீங்க? ஆமா, ஆவி அனல் எல்லாம் பறந்துரும், பட்டா பறந்துரும். அவருக்கு அப்படிதான் வந்திருக்கு. அவர் நம்மளை போல பலவீனமான மனுஷன் தான் வந்திருக்கு. அப்பொழுது அவர் கண்ணை திறந்து அங்கேயும் பார்த்திருக்கிறார். பார்த்த உடனே, இல்ல ராஜேந்திரன் நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறார். திரும்பவும் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆவில இருந்து அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணும்போது குதிச்சிருக்கிற ஆளு குதி முட்டு வந்து அந்த பூமியில டங்கு டங்குன்னு அடிக்க சவுண்ட் கூடுது. அப்பொழுது ஆண்டு சொன்னாரா, உன் முட்டு கீழே கொஞ்சம் தங்க நகை இருக்கு, தங்க நாணயம் இருக்கு, எடுத்து பாரு சொன்னார். எடுத்து பார்த்தா எவனோ ஒருத்தன் களவாண்டு புதைச்சிட்டு போன ஒன்றுதான். பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, அவருக்காக தான் கத்து வச்சிருக்கிறார். எவனோ ஒருத்தன் களவன்னா புதைச்சிட்டு போனவன் செத்தா, இவர் ஜெபம் பண்ணவருக்கு கத்த திறந்து கொடுத்தார். அப்போ அவர் கையில எடுத்தாராம். நல்ல கவனிங்கள், சிரிப்பேக்கா சொல்லலை. அப்ப சொன்னாராம், ராஜேந்திரன் இனி இந்த இடத்துல திரும்ப தங்க வரும்னு முழங்கால் போடாது. முழங்காலுக்குள்ள பல கோடி வச்சிருக்கேன், நீ எனக்கு முன்பாக முழங்கால் போட கூடுமானால் அத்தனை கோடி உங்க கையில தருவான் அப்படின்னா. இப்ப நான் சவால சொல்லுறேன், எங்கேயும் பார்க்காதீர்கள், வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் பார்க்காதீர்கள். மனுஷன் கொஞ்சம் தருவான், முடிஞ்சே தருவான், ஏன்ற தருவான். கர்த்தர் அள்ளி கொடுப்பார், நிறைவாய் கொடுப்பார். நீண்ட ஆண்டு காலம் உனக்கு உன் சந்ததிக்கும் வைத்து போகத்தக்கதாய் கொடுக்க வல்லவர். அவர் அன்றைக்கு முழங்கால் போட்டார். ஒரு குறிப்பிட்ட காலத்துல நானும் ஒரு பேரின்ப பெருவிழால ஒன்னா செய்து கொடுத்தோம். பல கூட்டங்களை பேசியிருக்கோம். சில வேளையில என் பேர் மேல வந்துடும். பொடிய என் பேர் மேல, உன் பேர் எனக்கு மேல வருதா, கீழே கூட சொல்லுன்னு சொல்லி அடிச்ச வால் பச்சை திரும்ப மாத்தி அடிக்க சொல்லுவார். அது சுதந்திரம் அடிச்சு மாத்தி வச்சிருக்க பிரச்சனை. ஒரு பெரிய மனுஷன், அதுக்காக விட்டு கொடுத்தோம். ஆனா அவர்கிட்ட கண்ட ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, அவர் தான் என்கிட்ட சொன்னாரு, டேனியல் எங்கேயும் பார்க்காது, நீ ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கலாம், ஸ்தாபனத்தையும் பார்க்காது, கூட உள்ள ஊழியக்காரனையும் பார்க்காது, உன்னை அழைத்தவரை மட்டும். அவர் தான் சொன்னார் என்கிட்ட, என் முழங்காலு கீழே பல கோடி வைத்திருக்கேன்னு சொன்னார். அந்த கோடிய அவர் தரத்தக்கதாக என் சர்ச்சில முழங்காலே நின்று அழுதை. நம்ம ஒரு ஆள் வளர்ந்த பிற்பாடு இப்பெல்லாம் வளர்ந்துட்டாரே அப்படின்னு சொல்லுவோம். வளர்வதற்கு அவர் என்னெல்லாம் பட்டார், என்னெல்லாம் செய்தார், அதை யோசிக்கணும் அல்லவா? அவர் சொன்னார், அன்றைக்கு நான் ஏற்கனவே நம்ம முழங்கால் நின்று ஜபிக்கிற தேவ மனுஷன் தான். ஆனாலும் சொல்றேன், இந்த நேரத்தில் உங்கள் சொல்லிக் கொள்வது, நீங்கள் விட்ட அதிகாலை ஜபத்தை இந்த நேரத்தில் இந்த ஊழியர் கூடையில கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். உன் முழங்காலு கீழே உனக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி தர வேண்டுமோ அத்தனை வச்சிருக்கிறார். நீ முழங்கால் போட்டு ஜெபித்து, ஆண்டவரே நடத்தும் ஆசீர்வதியும் என்று சொல்லக்கூடுமானால் செய்ய வல்லமை உள்ளவர். வழங்குதா? என் கையில எத்தனையோ லட்சங்கள் தந்திருக்கிறார். ஒரே நேரத்துல ஒரே ஆள் மூலமா 30 லட்சம் கையில இருந்திருக்கிறார் என் ஊழியத்துல. ஆனா போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு 100 ரூபாய் கூட கிடையாது. சாயங்காலம் ஆனா ஒரு டீ குடிப்பேன். இங்க வரும்போது சொன்னாங்க வித்தவுட் டீ அப்படிம்பாங்க. அந்த டீ தான், சீனி கூட கிடையாது, அந்த டீ தான் குடிப்பேன். ஆனா கையில காசு கிடையாது. என் மனைவி எழுப்பி என் முகத்தை பார்க்க. அப்ப நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே
எனக்கு உதவி செய்யுங்க அப்பான்னு சொல்லி ஒரு அக்கா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பேசின போல பேசி அந்த அக்கா வந்து கதவை தட்டி கையில பாச பிடிங்கி அது வேலை வச்சு விட்டுட்டு வந்திருக்கு. கையில தந்துட்டு போயிட்டு போன பிற்பாடு நான் உட்கார்ந்து அழுதேன். தேவரீர், நீ நடத்துகிறவர், இருதயத்தின் வேதனை அறிந்தவர், தேவை அறிந்தவர். நான் சொல்ல விரும்புகிறது, உங்களுடைய அத்தனை தேவையும் அத்தனை இதயத்தின் வேதனையும் அறிந்தவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஒரு 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 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 21:4 21:4 விடிய காலமான போது சண்டை போடாம வாசிங்க. இயேசு கரையில நின்றா. கவனிங்க, இங்க சொல்லப்பட்ட 2வது பகுதி சொல்ல விரும்புகிறேன். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இதுதான் பயங்கரமான ஒரு வார்த்தை. 3 வருஷம் இயேசுவை பின்பற்றி வந்திருக்கிறாங்க. இயேசுவை சரியா அறியல. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டாரு. ஒரு அம்மா 12 வருஷம் பெருமாள் உள்ள ஸ்திரீ வந்து இயேசுவை தொட்ட போது அவர் சுகம் பெற்றா. அப்படி சொன்னா என்னை தொட்டது யார் என்று சீசர் சொன்னாங்க. உண்மை எல்லாரும் நெருக்கி தொட்டு இடிச்சுட்டு போறான், யாரு சொல்ல முடியும் அப்படி கேட்கிறான். இல்லடா, நீ வந்து தொடுவதும் இடிப்பதும் நம்பிக்கை இல்லாம ஏதோ ஒரு சாங்கபோகமா இருக்க. ஒரு அம்மா தேவையோடு பல ஆண்டு காலம் கஷ்டத்தோடு வந்து அவ என்னை தொட்டா, என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொன்னார். இப்போ கவனிங்க, சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை சரியாக அந்த 3 வருஷம் அறியல. அப்பப்ப அறிஞ்சாங்க. சின்ன சின்ன வெளிப்படுத்தல் இருக்கு. நான் சொல்ல போற வார்த்தை என்ன, நீங்க பின்பற்றி வருகிற இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறீர்களா? அல்லேலூயா. உங்க அல்லேலூயாவுல வீர பச இல்ல, அதான் எனக்கு பயங்கரமான வெட்கம். சொன்னா ஐயாவை சொல்றதுல அவர் நீண்ட ஆண்டுகள் சாதுவா கத்தோட ஒழிச்சுக்கிறார். அவருக்கு ஆண்டோருக்கும் உள்ள காரியம் நான் விட்டு விடுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியை நான் வேகமா சொல்லுகிறேன். எம்மாவோ ஊருக்கு போற சீசனோடு இயேசு போனார். பேசிட்டு போறார், வழங்குதா? பேசிட்டு போற, எல்லாம் செஞ்சுட்டு போற. ஆனா அவர் இயேசு என்று அறியல. சரி விடுங்க. மகதேனா மரியாள் கல்லறைக்கு பக்கத்தில் இருக்கிறார். இயேசு அங்கதான் இருக்கிறார். இயேசு பேசுகிறார். அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து என் இயேசு எடுத்துக்கொண்டு போனேரா என்று கேட்கிறார். அவளும் இயேசு அறியல. இயேசுடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கா மார்த்தா, லாசருடைய அக்கா. அவர்கிட்ட வந்து அந்த அம்மாட்ட இயேசு சொல்றாரு, நான் இந்த லாசருவை உயிரோடு எழுப்ப போறேன். அப்ப அந்த அம்மா சொன்னா, பெஸ்ட் வெளிப்பாடு. எல்லாரும் எழும்பும் போது அவரு எழும்புவான். இதுவா விசுவாசம்? அவர் அன்றைக்கு செய்கிறார். கவனிங்க, விசுவாசம் என்பது அன்றைக்கு, நம்பிக்கை என்பது எதிர்காலம். புரிந்து கொள்ளுங்கள். விசுவாசம் என்பது அன்றைக்கு, அந்த சூழ்நிலைக்கு, அந்த காரியத்துக்கு கர்த்தர் இறங்கி செய்யறதா விசுவாசம். அல்லேலூயா. நம்பிக்கை என்பது எதிர்காலம். கர்த்தர் சோத்திரம். இப்பொழுது என்னன்னா, இவர் எல்லாரும் கர்த்தரை அறிந்தவர்கள் அறியாம உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப சொல்ல வரும், உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தாலும் தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஏன் எம்மா ஊருக்கு அவங்க போனாங்க? புத்தி இல்லாம போனாங்க. அவங்க நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர் ராஜாவா மாறுவார், இஸ்ரவேலுக்கு அவர் தான் ராஜாவா இருப்பார், எல்லாரும் மீட்டு நமக்கு ஆட்சியை தருவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பியிருந்தான். அவருடைய ராஜ்யம் இம்மைக்குரியது அல்ல, அது பரலோகத்துக்குரியதா இருந்தது. அந்த வெளிச்சம் அவளுக்கு இல்ல. இப்ப நான் சொல்ல விரும்புகிறது, ஆண்டவர் 3 வருஷ ஊழியத்திலே 2 கேள்வி கேட்டார். சீசர்லையும் கேட்டார், உலகத்திலும் கேட்டார். என்ன யார் என்று சொல்றான்னு சொல்லி உலகத்து மக்களை சொன்ன அந்த காரியத்தை உண்மை எரேமியா என்றும் யோவான் சாவல் என்றும் அதே போல தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். சரிப்பா, என்ன பின்பற்றி வரையே என்ன செய்யறான்னு சொல்லி அப்பொழுது அவர் சொன்னார், பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். அந்த அறிவை தான் தொடர்ச்சியாக நானும் நீங்களும் வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அறிவு ஒரு மனுஷன் இருக்குமானால் பாருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நின்னு பிடிப்பான். அல்லேலூயா. பிரச்சனை கூடுனாதான் இப்படிப்பட்ட விசுவாசம் நம்பிக்கை உள்ளவனுக்கு தைரியம் கூடும். பிரச்சனை வராதுல ஆள் அமையலா இருப்பார். பிரச்சனை வந்துட்டு
வில்லனா மாறிடுவார். காரணம் என்னன்னா, இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறார். இந்த கவனிங்கள், இந்த அறிதலை அறிந்த 3 பேரை வார்த்தையில் சொல்லி விடுகிறேன். ஒன்று யோபு, ஒண்ணுமே இல்ல, மனைவி இருக்கா, கர்த்தர் இருக்கிறா, தான் சரீரம் இருக்கு. அவர் சொன்னா, சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய வைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இருப்பிடம் சரியில்லை, சரீரம் சரியில்லை, மனைவி சரியில்லை, நண்பர்கள் சரியில்லை, ஆனா ஒன்று சரியா இருந்தது, கர்த்தர் மேல் வைத்திருந்த அந்த அறிவு சரியா இருந்தது. அவர் சகலத்தை செய்ய வல்லவர். நான் இந்த ஸ்தாபனத்தில் சொல்ல விரும்புகிறேன், நீங்க பிடித்திருக்கிற ஆண்டவர் இந்த பிபிஎல் எத்தனை ஆண்டு காலம் போக வேண்டுமோ அத்தனை ஆண்டு காலத்தும் போகத்தக்கதாக சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறவருக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. காலஞ்சென்று போன இஸ்ரவேல் பால் சொல்லுவார், இந்த சலசலப்புக்கெல்லாம் பணங்காட்டினரி அஞ்சாது அப்படிம்பார். அவர் சொன்னது அப்படியே சொல்றேன். ஆமா, அது இல்லை, அது பிற பேசுவோம், கத்து சொல்றோம். ஹல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இது ஏற்கனவே வனாந்திரத்திலே வாழ்ந்தது, வனாந்திரத்திலே இருந்தது. இது ஒன்னும் செழிப்பிலிருந்து வந்தது அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், இந்த தேவனாய கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ள கர்த்தரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல நான் இன்னொரு பதிவு சொல்லுகிறேன். அதை அறிந்த இன்னும் ஒரு ஆளு யாருன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது ஆபிரகாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் யார் என்று அறிந்தவர். அந்த ஈசாக்கை பலி செலுத்த கூட்டி போகும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. எதுவரைன்னு சொன்னால், அந்த கூட வந்த கழுதையும் 2 வேலைக்காரனும் ஸ்டாப் பண்ண பிற்பாடு பிரச்சனை ஆரம்பிக்கும். அதுவரை பிரச்சனை இல்லை. ஈசாக்குடைய என்ன இருக்கு, ஒரு கழுதை இருக்கு, பாத்துக்கிடுவார் அப்பா, இல்லைன்னா இன்னொருத்தன் இருக்கான், அது பாத்துக்கிடுவார், நம்மள இல்லை அப்படின்னு அவன் மனசுல இருந்துச்சு. ஆனா இந்த 2ஐயும் ஸ்டாப் பண்ணார். அப்பதான் அவன் கேட்டான், படிச்சவன், அறிவுள்ளவன், திறமசாலி கேட்டான். எப்போ ஒருவனு கேள்வி வரும் அப்படின்னா திறமசாலி தான் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்டா, பலிக்கு எல்லாம் இருக்கு, கத்தி இருக்கு, கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிக்கான ஆடு எங்கேன்னு கேட்டான். இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. அவன் சொன்னாரு, ஆபிரகாம் கத்த எப்படி சொன்னார் சொல்லுங்க. அதான் சொல்லுவ வார்த்தை தானே அது. இது சொல்றேன், அது சொல்றேன். என் சரீரம் செத்த பிற்பாடுதான் ஈசாக்கு வந்தார். எனக்கே தெரியும் எனக்கு இனிமேல் குழந்தை இருக்காது, ஐடி பண்ணிட்டான். அம்மாவுக்கும் இல்லைங்கிற அடி பண்ணாச்சு. அந்த 2 செத்துல இருந்து ஒரு ஜீவனை தந்தவர் இவனை கொன்னா தரமாட்டாரா? ஒரு கர்த்தரை அறிந்து கொள்ற அறிவுதான் சொல்ல விரும்புறேன். இதை செய்தவர் அதை செய்ய மாட்டாரா? நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னார், அதாவது இந்த 12 அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேர் போஷித்தார். திரும்ப ஒரு இடத்துல இதே மாதிரி பிரச்சனை வந்தது. அப்போ அது சொன்னார், அங்க செய்த உங்களுக்கு உணர்வு இல்லையே அப்படின்னு சொன்னார். அப்படி அர்த்தம் என்ன? இங்கே அதை செய்ய வல்லவர் என்கிற அந்த அறிவு தான் எனக்கு உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், அதாவது விசுவாசத்தின் துவக்கத்தில் நமக்குள் இருக்கிற விசுவாசத்தின் அளவு எவ்வளவோ அதுதான் கடைசி வரை இலக்கு, அதுதான் மாதிரி. அதுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வருவதுதான் கர்த்தரிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை நல்ல கவனிங்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. கவனிங்கள், போகும்போது ஈசாக்கு அங்க போய் அங்க பார்த்தான்னா பின்னால படிங்க, ஈசாக்கு பின்தங்கிட்டான், அது பின்னால தெரியும். திரும்ப போய் தள்ளி போகும்போது 2 பேரும் கூடி போனார்கள் வார்த்தை வரும். அப்ப அதுக்கு முன்னால கூடாமல் போனார்கள், ரைட், கொஞ்சம் தெரிந்தான். அதுக்கப்புறம் கூடி போனார்கள். கூடி போன பிற்பாடு அவனுக்கு உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், அவன் தூக்கி கட்டி கடத்தி கத்திய தூக்கி வெட்ட போகும் பொழுது கர்த்தர் சத்தம் விட்டார். கவனிங்கள், சத்தம் விட்ட பிற்பாடு அவனுக்காக ஒரு அழகான ஒரு ஆட்டுக்குட்டியை சிக்க பண்ண வைத்திருந்தார். கவனிங்கள், இந்த லோத்து மனைவியும் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்திருந்தா இந்த 2 பிள்ளைகளுடைய
அந்த சரீர தேவையான மணவாளனை அந்த ஆட்டுக்குட்டியை சித்தம் பண்ண வைத்திருந்த அதே ஆண்டவர் இந்த லோத்துக்கு உதவி செய்திருக்க கூடும். ஆனா கர்த்தர் சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு வராமல் அவனுக்கு தேவையான ஒன்றுக்கு நேராய் போனதுனாலதான் அது இன்று வரையிலும் உலகத்துக்கு சாபத்தின் வித்தை போட்டு போவதற்கு இடமாக மாறிவிட்டது. கர்த்தர் சொல்கிறோம். அதனால நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியம் என்னவென்றால் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். கர்த்தர் சொல்கிறோம். அல்லேலூயா. நான் இன்னொரு பகுதிக்கு நேராய் உங்களை நடத்த விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தை வாசிங்கள். 7ஆம் வாசிங்க. இல்ல 5 வாசிங்க. 5 வாசிங்க. நோக்கி பிள்ளைகளை புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா என்றார். இந்த கேள்வியை கவனிங்கள். இந்த பிரச்சனைக்காகத்தான் மீன் பிடிக்க போயிருக்காங்க. எது தேவையோ அதுக்குதான் போயிருக்காங்க. ஆனா ஆண்டவர் கேட்கிற கேள்வியும் அதான் கேட்கிறார். பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டோ என்று அவர் கேட்டார். நல்ல கவனிங்க. கேட்பதற்கு முன்னால அந்த வார்த்தையில பிள்ளைகளேங்கிறார். நீங்க சுவிசேஷத்தினுடைய எல்லா பகுதியும் பார்த்தீங்கன்னா, நான் உங்களை ஊழியக்காரன் நான் சொல்ல விரும்பல, உங்களை சிநேகிதன் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு இந்த இடத்துல சிநேகிதன் என்று சொல்லல, ஊழியக்காரன் சொல்லல, என்ன சொன்னார்? பிள்ளைகளை. சரி, நான் கேட்கிறேன். ஒரு இங்க இருக்கிற பிள்ளைகளை பற்றி அம்மாமாரு கேட்ட விரும்புறேன். யாராவது கம்பெடுத்து அடிச்சு 4 மணிக்கு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும், சமையல் பண்ணணும் சொல்லிருக்காங்களா அவங்கள? யாராவது அடப்பா இப்படி முடிச்சுட்டு இருக்கீங்களே. ஒரு நாள் உங்க கணவன் கூட சொன்னதில்லை, நீங்க எழும்பி நான் கடமை செய்து கணவனுக்கு, உங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்க வீட்டுல இருக்க பெரியவர்களுக்கு செய்யறீங்க. ஏன்? அது உங்க டியூட்டி, உங்க குடும்பம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பிள்ளை, உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். அதனால ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளை புசிப்பதற்கு ஏதாயிலும் உண்டான்னு கேட்டா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒண்ணு இல்லைன்னா நீங்க வசனத்தின் வழியா, அதாவது அங்கிருந்து இங்க வர பாத்தீங்கன்னா, இல்ல அப்படின்னு சொன்ன அத்தனை இடத்துலயும் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்ல அப்படின்னு சொன்ன அத்தனை இடத்திலையும் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் 2 உதாரணமா சொல்லிடுறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். பஞ்ச காலத்துல எலியாவை சாரிபாத் ஊருக்கு அனுப்பினார். அவர் கேட்டார், ஒரு தண்ணி தாமான்னு கேட்டார். அவர் தான் தண்ணி அடைச்சவர். அவருக்கு தாகம் உண்டாயிட்டு. ஏதோ ஒருத்தன் செய்யறான்னு அது அவருக்கு வேதனையா மாறும். அதுல கவனிச்சாங்க. அது அவர் கேட்கார். அந்த அம்மா தண்ணி எடுக்க போறா. தண்ணி இருக்கு கிருபையினால். அப்பொழுது தண்ணி எடுக்க போறா. போகும்போதே ஒரு வார்த்தை சொல்றார். ஒரு நீங்க சொல்லலாம், நீங்க உங்களுக்கு தெரியுமே, சண்டே கிளாஸ் படம் தான். ஒரு அடை கொண்டு வாங்க. அடிச்சாலே அடியா அந்த அம்மா. பானையில கொஞ்சம், கலசத்துல கொஞ்சம், 2 அடை சுட 2 விறகு பிறக்க, 2 விறகு 2 அடைய சுடணும். எவ்வளவு கட்டிக்காரி. அதுலயும் அற்புதம் இருக்கு. ரைட்டு போட்டோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க. அப்போ அவர் சொல்லுவாரு, செய்யுமா தாயே, அதுல ஒரு சின்ன அடைய கொண்டு வா, நான் சாப்பிட்டாலும் அவனுக்கு ஆசீர்வாதம். நான் உங்க சொல்ல விரும்புகிறேன், ஊழியக்காரனை நீங்க சாப்பாடு கொடுப்பதுனால உங்களுக்கு சொல்லுகிறேன், எத்தனையோ ஆண்டு காலம் உங்களோட குடும்பத்தை கர்த்தர் போஷிப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நேர ஆகார ஊழியக்காரனுக்கு திருப்தியா கொடுப்பீர்களானா, நான் திரும்ப சொல்லுகிறேன், இந்த ஊழியர் கூட்டத்தை நடத்துகிற ஒவ்வொரு சபைக்கும் சொல்ல விரும்புகிறேன், மன உத்துவமாக உற்சாகமாக எதையும் எதிர்பார்க்காம உங்களால் ஏண்ட ரசமோ மோரோ அல்லது சம்மந்தியோ பட் சோறோ எதை நீங்க கொடுத்தாலும் சம்பூர்ணமா கொடுப்பீங்கன்னா, என் ஆண்டவர் ஒரு நாள் கொடுத்த ஆகாரத்துக்காக 40 ஆண்டு காலம் உன் சந்ததியை காப்பாற்றி நடத்துவதற்கு இந்த பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியான பாஸ்டர் டேனியல் நீங்க கொடுக்கலாமன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். எல்லாம் இருக்கும்ல. கர்த்தர் சித்தமானால் 2024ஆம் வருஷம் நான் சிங்கிகுளத்துல ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். அதை டெடிகேட் பண்ணின பிற்பாடு இந்த ஊழிய கூட்டத்திலே புதிய ஆண்டிலே கர்த்தர் நடப்பா. அதுக்காக இன்னும் டேட் எனக்கு குறிச்சிடாதீர்கள், நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த நாள்ல நீங்க எல்லாரும் அங்க வரலாம், கவனித்துக் கொள்ளுங்கள். அது ஒரு கிராமம். அங்க நிச்சயமா அந்த ஊழிய கூட்டத்தை நடத்தும்படி நான்
ஜபித்து கொண்டுதான் இருக்கிறேன். எதையாவது ஒரு சந்தர்ப்பத்தை நாம் ஆண்டவருக்காக செய்வோம் என்று சொல்லி நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நேரம் கொடுத்த ஆகாரத்துக்காக தேவனாகிய ஆண்டவர் எத்தனையோ ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த ரகசியம் சொல்லி தரேன். கவனிங்க. ஆண்டவர் மம்ரே சமபூமியிலே 2 தேவதூதமோடு கர்த்தரும் வந்தாங்க. ஆபிரகாம் ஓடி ஆட்டு மந்தையில ஒரு கண்டுக்குட்டியை பிடிச்சி சாரர் கையில கொடுத்து மாவு அப்பம் சுடு அப்படின்னு வச்சு ஒரே நேர ஆகாரம், புரியுதா? ஒரு நேர ஆகாரம் கூப்பிட்டு கொடுத்தார். யாரு? ஆபிரகாம். சாரா செய்த உற்சாகமா செஞ்சாங்க, உண்மையா செய்தாங்க. பரலோகம் பாதிச்சு அவனுடைய சந்ததிக்கு வனாந்தரத்துல ஒரு வேலை செய்யாம 3 வேளையும் ஆகாரம் கொடுத்தான். இவன் புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு நேரம் கத்தரிக்காய் கொடுத்ததுனாலே எத்தனையோ ஆண்டு காலம் கத்தர் கொடுத்தார். இந்த அம்மாவுக்கு ஒரு அடைய கொடுத்ததுனால அந்த 3 வருஷ பஞ்சத்துல மாவு குறையும் இல்ல, இறைச்சலைவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கவனித்துக் கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னா கத்தர் அங்கே அற்புதத்தை செய்வார். இந்த ஒரு உதாரணம் போதும். இந்த பகுதிக்கு இல்லைன்னு நீங்க இப்படி சொல்லுதா இருந்தா கவனிங்க. வசதி இல்ல, வாய்ப்பு இல்ல, ஆத்துமா இல்ல, மேன்மை இல்ல, உயர்வு இல்ல, எனக்கு சகல காரியமும் நடக்கல அப்படின்னு சொல்லுகிற உங்களை சொல்லுகிறா, எதிர்காலத்துல கர்த்தர் உங்களுக்காக கர்த்தர் அற்புதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா! என் ஆண்டவருடைய கரம் அற்புதத்தின் கரம், அதிசயத்தின் கரம், அது உங்களுக்கு இறங்கி செயல்பட்டு செய்வதற்கு உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா! சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்த பகுதிக்கு நேராக நான் கடந்து விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசி. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டை கலத்தி கொண்டு கடலிலே குதித்தார். கவனிங்க. இப்போ இந்த இவர் அவரு அந்த கடல்ல இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற ட்ரெஸ்ஸோட இருக்கார். விளக்குதா? நான் ரொம்ப விளக்கல, நீங்களும் படிச்சவங்க அறிவு உள்ளவங்க அதை நிற்பாடுறேன். அதை சொல்றேன். இந்த பகுதி என்னன்னா, ஆரோன் மோசே மேல போன போது இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின ஒரு வழிதான் இது. அவள் புசித்தார்கள், குடித்தார்கள், எழுந்தார்கள், விளையாட தொடங்கினார்கள். சொல்லப்பட்டிருக்கிறது ஆரோன் இஸ்ரவேல் ஜனத்தை நிர்வாணப்படுத்தினார் என்கிற வார்த்தை இருக்கிறது. நான் ரொம்ப சொல்ல விரும்பவில்லை, கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனா இப்பொழுது யோவான் சொல்லுகிறான், கரையில் இருக்கிறது கத்தர் அப்படின்னா. யாரு? கத்தர். இந்த கத்தருங்கிற வார்த்தை எங்க வரும் அப்படின்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கும். ரொம்ப நீங்க பைபிள் படிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க ரொம்ப வேகமா காலத்துக்கொள்ளுங்க. கத்தர் அப்படின்னா பாருங்க, தேவன் அப்படின்னா சிருஷ்டிக்க வல்லமை உள்ளவர். தேவனாய் கத்தர் அப்படின்னா உண்டு பண்ணினவனுக்கும் தேவனுக்கும் உறவுள்ள கத்தர். தேவனாய் கத்தர். கத்தர் அப்படின்னா ஒரு மனுஷன் தவறுன பிற்பாடு அவனை தூக்கி எடுக்கிற வருகிறதா கத்தர். உங்களுக்கு புரியுதா? ஒரு மாதிரி இருக்கிய புரிஞ்சா புரியலையா? விளங்குச்சா? விளங்குனா திரும்ப விளக்கிறேன். தயவுசெய்து ஒரு சும்மா ஒரு விளக்கிறது தப்பு இல்லை. அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல தேவன் வரும். 2ஆம் அதிகாரத்துல பாதியில இருந்து தேவனாய் கத்தர்னு வரும். 3ஆம் அதிகாரம் வரும்போது கத்தர்னு வரும். அப்போ ஏவாள் பாம்பிடத்துல ஏமாந்த போது, தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுத்த போது, பாவம் செய்த பிற்பாடு தேவனாய் கத்தர் வரல, கத்தர் அதாவது தேவன் வரல, கத்தர்னு வரும். அப்படின்னா விழுந்த மனுஷனை தூக்கி எடுத்து அதே சாணத்துல கொண்டு நிறுத்துவதுதான் கத்தர். இப்போ இங்க யாரு வந்திருக்கிறான்னா, தவறி போன, விலகி போன, விட்டதை எடுத்த அந்த 7 பேரையும் அதே ஸ்தானத்தை நிறுத்துவதற்கு கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா! உங்க வாழ்க்கையில ஜெபம், பரிசுத்தம், உடன்படிக்கை, தேவனோடு கூட உறவு உங்களுடைய வாழ்க்கையில விழுந்திருக்குமானால் இந்த ஊழிய கொடுத்துல
கர்த்தர் மீண்டும் அதை நிறுத்தி சரியானதை கொண்டு வருவதற்கு இங்கே குயவனாக மீண்டும் வணைகிறவராக உங்களை பலப்படுத்துகிறவராக தேவனாய் கர்த்தர் குறுக்கு நெடுக்குமாக உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனதிலே ஆண்டவரே என்னை மீண்டும் அந்த சாரத்தில் நிறுத்தும் என்று நீங்கள் ஏறெடுக்க கூடுமானால் இந்த கூடிய முடிவிலே தேவனுடைய அற்புதத்தை காணத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக. அல்லேலூயா. கர்த்தர் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் மேல் சட்டையை கட்டிட்டான். கர்த்தர்னு சொல்லியாச்சுன்னா ஒழுங்கு வந்துடும். அல்லேலூயா. அதுவரை ஒழுங்கில்லாமல் இருந்தான், இப்ப ஒழுங்குக்கு வந்தான். தேவனை அறிய அறிய மனுஷன் ஒழுங்கு வரும். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், வாலிப அதாவது ஒரு 50 வயசு உள்பட்ட சொல்ல விரும்புகிறேன். ரத்தம் மாம்சம் கடுமையா வேலை செய்யும், ஆவியான கிரியை செய்வார். ஆனா மனுஷன் ரத்தத்துக்கு மாம்சம் இடம் கொடுத்து செய்கிற அத்தனைக்கும் என்னால கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ரத்தருக்கே மாம்சம் இருப்பன்னு விளையாடிடாதீர்கள். கர்த்தர் அத்தனையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு முதிர்ந்த தேவ மனுஷன், வயசானவர், திருமணமாகாதவர், அவர் ஓடக்கரில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது நான் அந்த சபையிலே புது ஊழியக்காரனாக நியமிக்கப்பட்டேன். டோனாவூர்ல ஃபர்ஸ்ட்ல தெரிஞ்சேன், 86ல. அதுக்கப்புறம் 4 வருஷம் முடிச்சப்போ அங்கே என்னை மாத்தினாங்க, அங்க செய்தேன். அப்ப அவர் சொன்னார், டேனியல் நல்ல உடம்பா இருக்க, நல்ல பலனா இருக்க, அது மாம்ச ரத்தம் பயங்கரமா இருக்கு, இதை நினைச்சு விளையாடிடாத. இங்க இருக்கிறது கர்த்தர். ஒரு நாள் அந்த மாம்ச ரத்தத்துக்கு என்னென்ன செய்யோ அத்தனையும் கர்த்தர் பதில் கொள்ள ஆகணும். அதனால கவனமா இருன்னு சொன்னார். அந்த வார்த்தை இதுவரையிலும் என் வாழ்க்கையை புடமிட்டுக் கொண்டே இருக்கிறது. நான் திரும்ப சொல்லுகிறேன், இள சந்ததிகளுக்கு இங்கு இருக்கிறவர்கள் சொல்ல, பின்னால் இருக்க சொல்ல விரும்புகிறேன். போதுவென்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியை, மிகுந்த ஆதாயம் உனக்கு கர்த்தர் என்ன தந்திருக்காரோ அது போதுமென்று இன்னொன்றை நினைத்து யோசிக்காதே, சிந்திக்காதே, செயல்படாதே. கர்த்தர் யாவற்றையும் பார்த்து கொண்டிருக்க. அவர் கர்த்தர் சொன்ன உடனே ஒழுங்குக்கு வந்துட்டான். நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் ஒரு மனுஷனை ஒழுங்குபடுத்துகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் சோதரம். நான் இதோடு நான் இந்த பகுதியை நிறுத்திட்டு நான் எடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கி நான் ஜெபிப்பதற்கு முன்வர விரும்புகிறேன். கவனிங்கள். அந்த கர்த்தர் அவரை கர்த்தர் என்று அறிந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை அறியத்தக்க ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் கர்த்தர் தான் என்று அறியத்தக்க இந்த ஸ்பாட்ல அவர் என்ன செய்தார்? 2 செய்தார். ஒன்று கரையில் செய்தார், இன்னொன்னு கடலுக்குள் செய்தார். திரும்ப சொல்லுகிறேன், கரையில் செய்தார், கடலுக்குள் செய்தார். இப்ப நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் இதுவரை கண்டிராத ஆழத்துக்குள்ளே உங்களுக்காய் கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கண்டிருக்கிற கரையிலே உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தெரியாத காரியத்திலே உங்களுக்கு கர்த்தர் சப்போர்ட் பண்ணி வேலை செய்து வெளியே கொண்டு விடுவார். அதுக்கப்புறம் தெரிஞ்ச காரியத்துல நீங்க தான் முன்னேறணும். புரியல? ஒரு மாதிரி முழிக்கிய சொல்லித்தரேன். நம்ம பேதுருவ சிறைச்சாலை உள்ள இருக்கான். இப்போ 4 காவல் தாண்டி தேவதூதன் உள்ள போய் அங்க வெளிச்சத்தை கொண்டு பண்ணி அவன் பொருளை போட்டு எடுத்துக்கிட்டு கொண்டு வராங்க. எதுவரை கொண்டு வந்தார்? பெரிய கேட்டு வரையும் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டார். இதுவரை வர முடியாது, அவர் வழி கிடையாது. அதுல கர்த்தர் உதவி செய்தார். இப்ப இந்த தெருல அந்த கோதை என்கிற அந்த மார்க் அந்த வீட்டுக்கு போறது இவனுக்கு தெரியும். ஆண்டவரை நடத்தும் போக மாட்டேன்னு ஆண்டு பதில் சொல்ல முடியாது. நீதான் போகணும், நீதான் போகணும். 4 மணி ஜபத்துக்கு நாம் தான் போகணும். ஆண்டவரே வாரம் எழுப்பு வரமாட்டார், நாம் தான் போகணும். போனாதான் கர்த்தர் அற்புதம் செய்வார். நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், இது சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? கரையில் செய்தார், கடலுக்குள் செய்தார். கரையில் செய்த என்ன? அவனுக்கு சரீரத்தில் உண்டான ஒழுங்குபடுத்தினான். 2வது, ஏற்கனவே தேவனாயத்தம் பண்ணி கொண்டு வந்திருந்தார். சொல்லலேலூயா. அது உங்களுக்கு தெரியும். ஆயத்தம் பண்ண நான் கேட்கிறேன்,
இந்த 24ஆம் வருஷத்துக்கு உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, இந்த பிபிஎம் ஸ்தாபனத்திற்கு, இந்த மேல் கமிட்டி கீழ் கமிட்டி உள்ளவருக்கு, வெளியே இருக்கிற சகோதரிமார்களுக்கு, சகோதரர்களுக்கு, பிள்ளைகளுக்கு புதிய ஆண்டிலே கர்த்தர் சகலத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆயத்தப்படுத்துவதை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறார், ஜெபம் இருக்கிறார், வாயை அறிக்கை இருக்கிறார். நீங்க முன்னேற கூடுமானால் என்னுடைய அற்புத செயலை காணத்தக்கதாக கர்த்தர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஆல் பிரிப்பேர், எல்லாம் ஆயத்தம். கர்த்தர் சொல்றார், எல்லாம் ஆயத்தம். நான் உங்களுக்கு சொல்றேன், 10 ஆண்டு காலம் சிங்கத்தில் ஒளிஞ்சேன். எனக்கு இன்னொன்னு சொல்லலாம் தெரியாது. அதனால என் வாழ்க்கையில் உள்ள அப்படிங்களா, கஷ்டமும் பசியும் பட்டினியும் நிந்தையும் அவமானம் தாங்க முடியாது. ஒரு 3 ஊழியக்காரனை போட்டு செய்தேன். 3 ஊழியக்காரன் இருக்கிற விசுவாசிய போற அழிச்சு போட்டுட்டு ஓடிவிட்டான். ஆனா நான் கவலையே படல, ஒண்ணும் கவலைப்படல. ஆனா ஜெபித்தோம் 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 ஜெபித்தோம். ஒரு நாள் ஒரு அம்மா என்னை கூப்பிட்டு 8 லட்சம் ரூபாய் கையில கொடுத்தாங்க. கொடுத்துட்டு உங்க ஊழியத்துக்காக செய்யுங்கன்னு சொன்னாங்க. என் மனைவிட்டு வந்தேன், 8 லட்சம் ரூபாய் வந்து தினசரி சொல்லி சிங்களத்து ஜெபத்து வேலை தொடங்குவோம். கரெக்டா சொன்னான். கரெக்டா நாள். அந்த துணைங்கிறது ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு விசேஷமான பாக்கியம். நல்ல துணையா இருக்கம்மா, ஆத்தா நடக்க இல்லைன்னா கரெக்டா சொன்னா. உடனே நான் போய் அந்த வேலையை தொடங்கிட்டேன். கண்டினியூவா தொடங்கி இப்போ ஒரு 26 லட்சம் செலவழிச்சிருக்கிறேன். இன்னும் 10 லட்சம் செலவழிக்கணும். பேச உங்க தயவை நான் நாடல, எனக்கு தப்பா புரிஞ்சுக்கலாம். நான் கத்திரை நாமத்தை உயர்த்துவதற்காக நான் சொல்றேன் தவிர வேற எந்த மனுஷ தயவும் நான் நாடவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். அதுக்காக கத்திரத்தில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த வருஷம் முடிஞ்சிருமான்னு கேட்டார். தொடங்கி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு பெர்மிஷன் கூட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அரசாங்க அதிகாரத்தினுடைய பெர்மிஷன் கூட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் 1 வருஷம் போட்டுதாங்கன்னு சொல்லி, எப்ப முடிப்பீங்க? அது கத்த தரதான் இருக்க முடியும், முடிக்கவும் சொன்னேன். எங்களுக்கு இன்னும் எவ்வளவு தேவை, அது அத்தனையும் முழங்கால் நின்று கத்திரத்துல கேட்கிறோம். நிச்சயம் கத்த தருவார். நான் கேட்கிறேன், உங்களுடைய அத்தனை காரியத்திற்கும் பரலோகத்தின் தேவன் பணமோ பொருளோ ஆத்தும ஆதாயமோ அடைய உங்களுடைய சர்ச்சைய வாசலை திறப்பதற்கோ அத்தனையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சு. அல்லேலூயா. அந்த வேலைக்காக, அந்த நேரத்துக்காக நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். இந்த கர்த்தர் என்று நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்துல ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அதை நான் சொல்ல போறேன். இங்க சொல்ல இப்போ வந்து இங்க அங்க நடந்த சொல்றேன். கரையில அற்புதம் செஞ்சு முடிச்சிட்டா. அப்புறம் கடலுக்குள்ள வலது பக்கமா வலைய போட சொன்னார். கவனிங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். வலது பக்கமா போட்டா 153 பண்ணுங்க. ஒரு நாளும் பெரிய மீன். நீங்க யாருக்கையாவது வல்லம் வச்சிருக்க கிழங்க, தோணி வச்சிருக்க கிழங்க கரைக்கு வராது. ஒரு நாள் வராது. அவனுங்க ஆழ்கடல்ல தங்க போய் மீன் பிடிக்கிற அத்தனை பேர் தான் பெரிய மீன் பிடிச்சு கொண்டு வராங்க. அப்போ ஆழ்கடல் இருக்கிற அந்த மீனை 153 மீனை பேருடைய வலைக்கு கொண்டு வந்தது கர்த்தர். கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே அந்த பேழைக்குள்ளே அனைத்து மிருகங்களும் நோவா கூடி வரல, கர்த்தரே போக சொன்னார், அங்கே வந்துச்சு. அதே போல தேவன் கடலுக்கு கொடுக்கிற மீனை பேதுருவுக்காக கரைக்கு கொண்டு வந்தது கர்த்தரே. கர்த்தரே, நான் கேட்கிறேன், வரமுடிய இடத்துக்கு வரப்படுவதற்கு உங்க கர்த்தர் பெரியவர், பெரியவர். நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை கொஞ்சம் தான். அதே தேவனாய கர்த்தர் நம்முடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட காரியத்துக்கும் அவர் செய்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இப்போதான் செய்திக்கே வரேன். பயப்பட கரெக்டா கொடுத்துருவேன். ஒரு பாயிண்ட் சொன்னா கூட போதும். நான் 7 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். ஒரு பாயிண்ட் மட்டும் சொன்னா போதும். 1 உங்களுக்கா சொல்லுவேன், 2 நாம் பொதுவா அறிந்து கொள்ளுக்கா சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 46:10 வாசிப்போம். சங்கீதம் 46:10 வசனத்தை எடுத்து வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. சத்தம் அல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிற பல ஜாதி ஜனங்கள் இருக்கிறார். பல ஜாதி இல்லை, பலதரப்பட்ட ஜனம், பலதரப்பட்ட கூட்டம். கவனிச்சாங்க சொல்ற
அங்கேயும் நான் உயர்ந்திருப்பேன், பூமியிலும் நான் தான் உயர்ந்திருப்பேன். எப்பொழுது நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்க அமர்ந்திருக்கணும். இன்னைக்கு நீங்க இந்த ஜெபத்துல ஐயா நடத்தும் போது காணுங்க, புதிய ஆண்டுல எத்தனை மணி நேரம் தேசத்துல அமர்ந்திருக்க போறேங்கிறத இன்னைக்கு இந்த பைபிள்ல முதல்ல எழுதுங்க. நீங்க வச்சிருக்க பைபிள் பார்த்தீங்களா, அதுல எழுதி கை கொள்ளுங்கள். கை கொள்ளாம அந்த அற்புதம் செய்யணும்னு பகல் கனவு காணாங்க. அவர்தான் தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு அவருக்கு முன்னால அமர்ந்திருங்கள். எப்படி அமர்ந்திருக்கணும்? ஸ்தோத்திரத்தோடு துதியோடு தேவ சன்னிதானத்துல அமர்ந்திருங்கள். பாடலோடும் துதியோடும் அமர்ந்திருங்கள். படுக்கையிலே தேவனை தியானித்துக் கொண்டு அமர்ந்திருங்கள். இது அமர்ந்து இருக்க 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 அவர்தான் தேவன் என்பதை ஜாதிகளுக்குள்ளே செய்வார். அல்லேலூயா. சொல்ல அல்லேலூயா. நான் உண்மையாகவே நான் யாரையும் பெருமைப்படுத்தி சொல்வதில்லை. டாக்டர் ஐயாவுடைய சர்ச்சை டெடிகேட் பண்ண வேண்டும் என்கிற அந்த நாள் வந்த போது முடியலன்னு சொல்லி ஒரு கல்யாண மண்டபத்துல நடத்தினாங்க. கதை சோதரம். அப்படி என் மனசுல என்னன்னா, அது சின்ன இடம், அப்பா ஆராய்ச்சினால அவங்களுக்கு கண்டிப்பா அதுல சர்ச்சை வேணுங்கிற ஒரு ஏக்கம் எந்த தெய்வ மனுஷனுக்கு இருக்கும். அது தப்பு இல்லை. செய்துக்க ஆண்டவர் சோதரம் பண்ண கத்தர் அதையும் திறக்க பண்ணுவார். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா இப்போ ஐயா சொன்னாங்க, எல்லா காரும் எல்லா டூ வீலர்களும் எல்லாம் நிற்கத்தக்க வசதியான ஒரு சூழ்நிலைய சொன்னாங்க பார்த்தீங்களா. அதுதான் என்னுடைய உள்ளத்துல ரொம்ப சந்தோஷம். அது சோத்திரம். நான் கவனிங்க, உங்க இடத்தை பற்றியோ பணத்தை பற்றியோ நீ ரொம்ப யோசிக்காதங்க. எல்லாம் கர்த்தர் இடத்துல இருக்கு. அவன் தேவையான கண்டிப்பா தருவார். தந்தா இதுல யாருக்கு இந்த சிஸ்டர் சொல்றேன், தந்தா இந்த அம்மா ஆர்டர் விட்டு சொன்னா கொடுக்க மாட்டேன். என்ன கொடுத்தாலும் தேவதேச கத்திரிக்காய் தெரியும், அள்ளி கொடுப்பார். கொடுத்தா பறந்துருவான்னு தெரியும், கொடுக்கவே மாட்டேன். இருக்குது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திர சோதரம். ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் சொல்லுவார். நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சு கையில் கொடுத்துருவேன். கவனித்துக் கொள்ளுங்கள். ஆமா, கதை நீங்க ரொம்ப முடிவு எதிர்பார்க்க மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அங்க நடந்தது என்னன்னா, அமர்ந்து இருக்கணும். கொஞ்சம் இப்ப கவனிங்க, இந்த வார்த்தையை கேட்டுட்டு வீணா போயிறாரு. எனக்கு ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர் என்று அவர் அறியத்தக்கதான வேலையை நான் புதிய ஆண்டிலே செய்ய போறேன். அதை சொல்லிருன்னு சொன்னார். நான் என் பாரத்தை தேவனுக்கு முன்பாக இறக்குறேன். எத்தனையோ செய்திருக்கு, நான் சொல்லல. உங்களுடைய முடிகள்லாம் சிரிக்கத்தக்க செய்திகள் இருக்கு, அதை நான் சொல்லல. ஆனா என் ஆண்டவர் என்னை சொன்னாரே, அதை மட்டும் சொல்லிட்டு வாரு. நான் சொல்ல விரும்புகிறேன், புதிய ஆண்டிலே தேவனாய் கர்த்தர் அவர்தான் கர்த்தர் என்று அறிவதற்கு உங்களுக்கு பாக்கியம் தர போறார். எப்பொழுது அப்படின்னா, அமர்ந்திருக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. நிச்சயம் நீங்க செய்யற நீ இருக்கிற ஊழியத்தின் பக்கத்தில் இருக்கிற அத்தனை நடுவிலையும் அவர் தான் உயர்ந்திருப்பார். அங்க இருக்கிற பூமியில அவர் தான் உயர்ந்திருப்பார். அல்லேலூயா. இப்போ நீங்க ஒருவேளை கீழ்பட்டிருக்கலாம். நான் திரும்ப சொல்கிறேன், அதாவது அவர் கர்த்தர் என்று அறிவதற்கு நீங்க வசதி இல்லாம, ஒண்ணும் இல்லாம, என்ன சொல்ல போகுது, ஏதும் இல்லாம 4 பேர் கைத்தறி சிரிக்கக்கூடிய அளவுக்கு உங்க சூழ்நிலை இருக்கலாம். ஆனா தொடர்ந்து நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது அத்தனை சூழ்நிலையும் எந்த மக்கள் சொன்னார்களோ, உங்களை சுத்தி இருக்க மக்கள் சொன்னார்களோ, அத்தனை பேர்களும் இப்பொழுது கர்த்தர் அந்த ஜனங்களோடு இருக்கிறார், அந்த ஊழியக்காரோடு கர்த்தர் இருக்கிறார், அந்த ஊழியத்தை கர்த்தர் கிரியை செய்கிறார் என்கிற காரியத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ளவோ நீங்கள் அறிந்து கொள்ளவோ தேவனாய கதை செய்வதற்கு உண்மையான தேவனாக. அல்லேலூயா. அதனாலே கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக புதிய ஆண்டிலே அமர்ந்திருங்கள். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் என்னை நீங்க பார்த்துட்டு போடும். எந்த ஊழிய கூடத்திலையும் என்னை நீங்க பார்க்க முடியாது. பார்த்திருக்கீங்களா? என்னாவது
பார்க்க முடியாது. நான் ஏன் சொல்றேன்னா, நான் உட்கார்கிற காலம் இது. நான் ஒரு நாள் நடந்தே உள்ள வருவேன், பயப்படா. சொல்லலையா? என்னை தூக்கி வந்தாங்கல்ல, நான் நடந்தே வருவேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். என் கால் ரொம்ப ஓட்டம். ஆண்டவரா என்னை பிடிச்சி நிப்பாட்டி கேட்டார், ரொம்ப ஓடாத, உட்கார்ந்து செய்யற வேலை தான் பயங்கர வேலை. ஓடி ஓடி செஞ்சோம்னா கடைக்கு போனா செத்து போனா நிறைய பேர். நல்லா உட்கார்ந்து செய், கொஞ்சம் பொறுமையா இரு. அப்படி நான் ஓடினேன். ஏன்னா நான் அங்கங்க தேசாந்தரியா கன்வென்ஷன் போறதுனால ஓடிட்டே இருந்தேன். பார்த்தார், வழி இல்லை. இடது காலில் ஒரு பிரச்சனையை தட்டினார், உட்கார வச்சிட்டார். இப்ப எழுத முடியாது, உட்கார்ந்து ஆகணும். உட்கார்ந்தா இருக்கிறேன், அவரை பார்த்து உட்கார்ந்து இருக்கிறேன். நான் கேட்கிறேன், நீங்க அந்த நிலைமை இல்லாம சுகத்தோடு இருக்கீங்க, பலத்தோடு இருக்கீங்க, அறிவோடு இருக்கிறீங்க, சமானமா இருக்கிறீங்க. அப்படி இருந்தும் இந்த புதிய ஆண்டுல நீங்க ஆண்டோடு கூட 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தால் அவர் தான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறியத்தக்கதாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான் வசனத்தை சொல்லாம வசனம் சொல்லி இருந்தது இல்லைன்னா நீங்க எங்க இருக்குன்னு என்னை கேட்டக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம், யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம், அதனுடைய 2ஆம் அதிகாரம், யோவேல் 2:27 வாசிங்கள். நானே கர்த்தர், வேறொரு இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வாசிமா போதும். இங்க இந்த சூழ்நிலை சொல்லுவேன். இந்த சூழ்நிலையில யோவேல் காலத்துல எல்லாம் தின்னுச்சு 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 தின்னுச்சு, இது விட்டுச்சு அது தின்னுச்சு, தின்னுச்சு தின்னுச்சுன்னு சொல்லி எல்லாம் தின்னு மொட்டை அடிச்சாங்க. சுத்த மொட்டை அடிச்சது. காலஞ்சென்று போனாலும் இருக்கார். கர்த்தர் சோதரம். ஒரு தேவ மனுஷன், அதாவது ஒரு ராஜாவு மகனுக்கு முடிவெட்ட வந்தாங்களாம் 4 தேசத்துக்காரங்க. அதுல இந்தியாவும் இருக்கு. கர்த்தர் சோதரம். அவன் ஸ்டைலா வெட்டலாம், இந்தியாக்காரன் மட்டும் மொட்டை அடிச்சிட்டான். சுத்தமா இது போயிட்டு அது மட்டும் தாங்கய்யா, அவன் பரவாயில்ல. கர்த்தர் சோதரம் இருக்கட்டும். சுத்தம் மொட்டை அடிச்சிட்டான். அவன் இந்தியா எப்பொழுதுமே மொட்டை அடிக்கிற கில்லாடி. கர்த்தர் சோதரம். நடக்குதா? இப்ப நான் சொல்லுகிறேன், அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, உலகம் மொட்டை அடிச்சாலும் ஏன் மொட்டை வந்தது அறிவு உனக்கு இருக்குமானால் அந்த மொட்டையிலே மறுபடியும் துளிர்விடுவதற்கு கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. இல்ல இல்ல தின்னுச்சு தின்னுச்சு சொன்ன யோவேல் தீர்க்கதரிசி காலத்துல கர்த்தர் சொல்றார், உன் கையில இருந்து பறிச்ச பறிவான நஷ்டப்பட்ட அத்தனையும் திரும்ப உன் கையில தந்து நான் தான் கர்த்தர் என்பதை அறியத்தக்கதாக நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே தீர்க்கதரிசனமாக, வாக்குத்தத்தமாக, விடுதலையாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். உன் கையில இருந்து எது போச்சோ அதை திரும்ப உன் கையிலே தந்து அவரே கர்த்தர் அறியத்தக்கதாக அவர் செய்வதற்கு உண்மையுள்ள தேவனாக. அல்லேலூயா. ஆத்துமாவை பிரிக்கலாம், ஒரு சேனையை பிரிக்கலாம், அதை கர்த்தர் திரும்ப உனக்கு பக்கமாய் கொண்டு வருவதற்கு தக்கதாக தேவன் செய்ய வல்லவராக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்முடைய தேவன் இழந்ததை திரும்ப தந்து அவர்தான் கர்த்தர் என்று அறியத்தக்க வேலையை செய்கிறார். அல்லேலூயா. நான் இதுல இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லி நான் என் வார்த்தையை நிறுத்த விரும்புகிறேன். அதுக்கு வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. இதுல நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 20:44. எசேக்கியேல் 20:44. இந்த ஒரு வசனத்தை மட்டும் விளக்கிட்டு நான் இஸ்ரவேல் வம்சத்தாரே பின்னால் வாசிக்கிற தாயை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுக்கமா, இறக்கமா இருக்கு. வாசியா. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகும், உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகும். கவனிங்கள், கவனிங்கள். வசனத்தை கூட பெற வாசிங்க. கவனிங்கள். திரும்ப வாசிமா. இஸ்ரவேல் வம்சத்தாரே, ஃபர்ஸ்ட் பொல்லாத வழி, இரண்டாவது உங்கள் கெட்ட கிரியைகளுக்கும் தக்கதாக நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்யும் போது இந்த வார்த்தைக்கு விளக்கம் உங்க ஜெபத்துல கேட்பேன்.
பொல்லாத வழி, கெட்ட நடக்க. அங்க பின்னால பாத்தீங்கன்னா நெறிஞ்சு முள், தைத்து கொண்டே இருக்கு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, தொடர்ச்சியான வாதம் இருக்கு. இது நடுவுல நீ உட்கார்ந்துருக்க, ஆனா அதுக்கு தக்க நான் உனக்கு செய்யல. என் நாமத்து நிமித்தம் நான் கர்த்தர் அறிய உனக்கு 2003 உனக்கு தீமை செய்யாம 2024 உன்னை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். உன் செய்கைக்கு தக்க நான் உனக்கு செய்யல, உனக்கு நான் செய்யவே இல்லை. உன் கண், உன் கை, உன் இதயத்தின் சிந்தனைகள் என்னை துக்கப்படுத்தினது. அதுக்கு தக்க நான் எந்த செயலும் உனக்கு செய்யாமல் என் நாமத்து நிமித்தம் உனக்கு நன்மை செய்யும்படி கிருபை செய்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கிருபை விளங்குவதாக. இந்த கிருபையை பெற்ற பவுல் சொல்கிறார், நான் அதிக பிரயாசப்பட்டேன், ஆனால் அது என்னன்னா எனக்கு தேவன் அளித்த கிருபை விருதாவா இருக்கவில்லை. தேவன் எதுக்கு கிருபை கொடுக்கிறான்னு சொன்னா, தேசக்கவர்கள் அதிக பிரயாசப்படுவதற்காக. ஹல்லேலூயா. புதிய ஆண்டை கர்த்தர் சபைக்கும் ஸ்தாபனத்துக்கும் நமக்கு நம்முடைய மக்களும் கொடுக்க ஆரம்பம் வேண்டாம். நான் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அதிகமாய் செயல்படத்தக்கதான் கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. 2 காரியம் சொன்னேன். ஸ்பாட்ல அந்த பேதுருக்கும் ஜனங்களுக்கும் செய்த சொல்லிட்டேன். இப்ப 2 காரியம் சொன்னேன். 1, இழந்து போன நன்மையை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். 2, நீங்கள் வந்த வழியிலே நடந்த தப்பிதம், தவறுகள், குறைகள், பிழைகள், சண்டைகள், மார்க்கப்பதங்கள், அதுக்கு தக்க நான் உனக்கு செய்யல. உன்னை கிருபைத்து என் நாமத்து நிமித்தம் உனக்கு கிருபைத்து உனக்கு நானே கர்த்தர் என்று அடுத்த நன்மைக்காக உன்னை நடத்த போகிறேன்னு சொல்லுகிறார். கண்களை மூடுவோம், கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த நிமிஷம் நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பாஸ்டர் கையில ஒருத்தர் ஹல்லேலூயா 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 எல்லாரும் கரங்கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓசையோட கைதாளத்தோடு, பேரசுடைய கைதாளத்தோடு தெய்வத்தை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவரே கர்த்தர், அவரே கர்த்தர் என்று அறியத்தக்கதாக தேவன் உங்களுக்கு செய்ய வல்லமையுள்ளவர். glory to God, glory to God. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. தகப்பனே, உம்முடைய கரத்தின் வல்லமையும் உம்முடைய கரத்தின் மகிமையும் உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதத்தையும் இந்த பிபிஎம் கண்டுகொள்ளட்டும் ஆண்டவர். தலைமை பொறுப்போடு இணைக்கப்படுகிற தம்முடைய மகனுடைய பின் காரியங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் உங்களிடத்தில் வைக்கிறோம். எதிர்நோக்கிற காரியங்கள் இது 23 பட்டதல்ல, 24ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினுடைய ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, தம்முடைய மகன் சொன்ன வார்த்தை, நான் இப்பொழுது தூக்கப்பட்டவனாய் வந்தேன், நான் எழுந்து நடப்பேன் என்ற வார்த்தையின்படி அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றும்படியை செபிக்கிறோம். தொடர்ந்து செய்ய இருக்கிற காரியங்கள், இந்த கமிட்டி செய்ய இருக்கிற காரியங்கள், இந்த 12 மாதங்களில் செய்த காரியங்கள் 2024 திட்டமிட்டு செய்யப்படும் போது அதற்கேற்ற பலனையும் விரிவாக்கி கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருடைய இருதயங்கள் மகிழ்ச்சி பெறக்கூடிய அளவில், ஊழியங்கள் மகிழ்ச்சி பெறக்கூடிய அளவில் ஊழிய வாசல்களை என் ஆண்டவர் விரிவாக்கி கொடுப்பீரா. அற்புதம் செய்ய போவதற்கை நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே.